அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் கைவினை திட்டத்தை ஏப்ரல் 18 முதல்வர் தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் 2023ஆம் ஆண்டுல கொண்டு வரப்பட்ட விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்றாக தமிழகத்துல அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு. ஓகேங்களா? விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டம் மத்திய அளவுல கைவினை கலைஞர்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இருந்தாலும் மத்திய அளவுல கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து உயர்கல்வி படிக்கிறத தடுத்து குலத்தொழில ஊக்குவிப்பதாக இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அதான் இங்க குடுத்திருக்காங்க. உயர்கல்வி பயில்வதை தடுத்து குலத்தொழிலை ஊக்குவிப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. சரியா? அதனால தான் அதற்கு மாற்றாக நம்ப கலைஞரின் கைவினை திட்டம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரப்போறோம். சரியா? அந்த 2 திட்டத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள இந்த இடத்துல வந்து குடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஸ்வகர்மா திட்டத்தை விட கலைஞரின் கைவினை திட்டம் அப்படிங்கிறது சிறப்பானது அப்படிங்கிறத சொல்லி 2 திட்டத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸஸ நமக்கு சொல்றாங்க. இப்ப அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, மத்திய அளவுல கொண்டு வரப்பட்ட திட்டம் 18 வயது அப்படிங்கிறது குறைந்தபட்ச வயது வரம்பா இருக்கு. ஆனா நம்ப கொண்டு வர திட்டத்துல 35 வயது அப்படிங்கிறது தான் குறைந்தபட்ச வயது வரம்பா இருக்கு. ஏன்னா 18 வயசு முடிக்கிறவங்க அடுத்தது காலேஜுக்கு போகணும். அத விட்டுட்டு அவங்க குலத்தொழில் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களோட கல்வி பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக, தமிழக அரசாங்கம் அந்த மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 35 வயதா எடுத்திருக்காங்க. சரியா? அதே மாதிரி மத்திய அரசாங்கம் பார்த்தோம்னா, இந்த மொத்தம் 18 கைவினை கலைஞர் அந்த கலைகளுக்கு வந்து லோன் வழங்க போறாங்க. ஆனா தமிழக அரசாங்கம் 25 கலைகளுக்கு வந்து வழங்க போறாங்க. சரியா? அதே மாரி பார்த்தோம்னா, நம்மளோட எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்ல மினிமம் 5 இயர்ஸ் வந்து நம்ம இந்த 25 கலைகள்ல ஏதாவது ஒரு கலைகள்ல மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். அந்த திட்டத்துக்கு கீழ நம்ம லோன்கள வாங்கிக்கலாம். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆ விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழ 18 வகையான கைவினை தொழில்களுக்கு மட்டும் தான் மத்திய அரசாங்கம் வழங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா, முதலீட்டு மானியம் அப்படிங்கிறது இல்லாம தான் கடன்கள வழங்குறாங்க. ஆனா தமிழக அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 25% முதலீட்டு மானியம் அப்படிங்கிறதோட தான் சேர்த்து நம்ம கடன்கள வழங்குறோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரூ. 3,00,000 தமிழக அரசாங்கம் வழங்க போறாங்க. அதுல 25% முதலீட்டு மானியம். அப்படின்னா கிட்டத்தட்ட ரூ. 50,000 வரைக்கும் நமக்கு முதலீட்டு மானியம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் வழங்க இருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் அவங்களோட அந்த கடன்கள 2 டிரான்ச்சேவா வெளியிடுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிரான்ச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ச்சே, செகண்ட் டிரான்ச்சே அப்படின்னு சொல்லி 2ஆ நமக்கு அந்த லோன் அமௌண்ட்டே வரும். ஆனா தமிழக அரசாங்கம் ஒரே பேமெண்ட்டாவே நமக்கு குடுத்துருவாங்க. சரியா? இதுதான் இந்த விஸ்வகர்மா திட்டத்தில இருக்கக்கூடிய கலைஞரின் கைவினை திட்டத்தில இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சங்களாக பார்க்கப்படுது. நம்ப இன்ஸ்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா, குரூப் 1க்கான F1 டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆ கடைசியா இந்த விஸ்வகர்மா கைவினை கலைஞர்கள் திட்டம் பொறுத்தவரைக்கும் பார்க்குறப்ப, நமக்கு தமிழகத்தில இந்த திட்டம் சீக்கிரத்திலேயே நடைமுறைக்கு வரப்போகுது. வரக்கூடிய 18ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில இருக்கக்கூடிய குன்றத்தூர் பகுதியில வச்சு இந்த திட்டத்த நம்ம முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். சரிங்களா? இதுதான் இந்த விஸ்வகர்மா திட்டத்த பத்தி விஸ்வகர்மா இல்ல, கலைஞரின் கைவினை திட்டம் அத குறித்த முக்கியமான அம்சங்கள். சரியா? நம்ம அகாடமில குரூப் 4க்கான ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து நமக்கு தொடங்க இருக்கு. 43க்கும் மேற்பட்ட தேர்வுகள வந்து நம்ம எழுதப் போறோம். தேர்வு அடிப்படைய பார்த்தீங்க அப்படின்னா, 16ஆம் தேதி நமக்கு தமிழ் பிளஸ் மேத்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் ஒரு நாள் விட்டு 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் பிளஸ் ரீசனிங் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம அகாடமிக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.